மார்க்கு 5 கேள்வி பதில்கள் விளக்கத்துடன். பேய் பிடித்த மனிதன் ஏன் சாதாரண சமூகத்தில் இல்லாமல் கல்லறைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தான்? மார்க்கு 5:3. பதில்: கல்லறைகளுக்கு மத்தியில் வாழ்வது அசுத்தத்தையும் சமூகத்திலிருந்து பிரிவையும் குறிக்கிறது. பேய்கள் அவனை தனிமைப்படுத்தின, தீமை எவ்வாறு அடிமைப்படுத்துகிறது மற்றும் அழிக்கிறது என்பதை பிரதிபலிக்கிறது. விளக்கம்: தீய சக்திகள் எப்போதும் மனிதர்களை மரணம், அசுத்தம் மற்றும் கடவுளின் கட்டளையிலிருந்து அந்நியப்படுத்துவதை நோக்கித் தள்ளுகின்றன. பேய்கள் தங்களை லெஜியன் என்று அழைப்பதன் முக்கியத்துவம் என்ன? மார்க்கு 5:9. பதில்: ஒரு ரோமானிய படையணியில் 5000 முதல் 6000 வரை வீரர்கள் இருந்தனர். இந்த வார்த்தையை பேய்கள் பயன்படுத்துவது மிகுந்த பலத்தையும் அதிக எண்ணிக்கையையும் குறிக்கிறது. விளக்கம்: இது மனிதனின் மீதான அதிகப்படியான ஒடுக்குமுறையை எடுத்துக் காட்டுகிறது, ஆனால் எண்ணற்ற பேய்கள் மீது இயேசுவின் உயர்ந்த அதிகாரத்தையும் எடுத்துக் காட்டுகிறது. பேய்கள் ஏன் இயேசுவிடம் தங்களை அந்த பகுதியிலிருந்து அனுப்ப வேண்டாம் என்று கெஞ்சின? மார்க்கு 5:10. பதில்: அவர்கள் படுகொழியில் அனுப்பப்படுவார்கள் என்று பயந்தார்கள். லூக்கா 8:31. அவர்கள் செல்வாக்கு செலுத்திய பகுதியில் தங்க விரும்பினர். விளக்கம்: இது பேய்கள் பிராந்திய ரீதியானவை என்பதைக் காட்டுகிறது, ஆனால் அவை இன்னும் இயேசுவின் கட்டளைக்கு முழுமையாக கீழ்ப்படுகின்றன. இயேசு ஏன் பேய்களை பன்றிகளுக்குள் நுழைய அனுமதித்தார்? மார்க்கு 5:12 முதல் 13 வரை. பதில்: பன்றிகள் யூதர்களுக்கு அசுத்தமான விலங்குகள், பேய்களின் அழிவுகரமான தன்மையின் ஒரு தெளிவான நிரூபணமாக மாறியது. விளக்கம்: மனிதனின் விடுதலையின் யதார்த்தத்தை அது நிரூபித்தது, நகர மக்களுக்கு உண்மையில் அவரை ஒடுக்கியது என்ன என்பதைக் காட்டியது. குணப்படுத்துதலுக்குப் பிறகு நகர மக்கள் மகிழ்ச்சியடைவதற்குப் பதிலாக ஏன் பயந்தார்கள்? மார்க்கு 5:15 முதல் 17 வரை. பதில்: அவர்கள் மனிதனின் சுதந்திரத்தை விட தங்கள் பொருளாதாரத்தை, பன்றிகளை இழப்பது, அதிகமாக மதிப்பிட்டார்கள். இயேசுவின் சக்தி தங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்கும் என்று அவர்கள் அஞ்சினர். விளக்கம்: சில நேரங்களில் மக்கள் கடவுளை நிராகரிக்கிறார்கள், ஏனெனில் அவரது இருப்பு ஆறுதலையும் முன்னுரிமைகளையும் சவால் செய்கிறது. இயேசு ஏன் குணமடைந்த மனிதனை தன்னை பின்தொடர விடவில்லை, ஆனால் வீட்டிற்கு அனுப்பினார்? மார்க்கு 5:18 முதல் 20 வரை. பதில்: இயேசு அவரை தம்முடைய மக்களிடையே தெக்கப்போலி சாட்சியாக இருக்க விரும்பினார். விளக்கம்: இயேசுவுடன் பயணம் செய்ய அனைவரும் அழைக்கப்படுவதில்லை, சிலர் உள்ளூரில் சாட்சியமளிக்க அழைக்கப்படுகிறார்கள். ஜெப ஆலய தலைவரான யாயிர், மத அதிகாரிகளின் எதிர்ப்பையும் மீறி பகிரங்கமாக இயேசுவின் உதவியை ஏன் நாடினார்? மார்க்கு 5:22. பதில்: தன் மகளின் உயிருக்கு விரக்தி, விமர்சன பயத்தை வென்றது. விளக்கம்: சமூக அல்லது மத அழுத்தங்களுக்கு எதிராகவும் விசுவாசத்திற்கு பெரும்பாலும் மனத்தாழ்மையும் தைரியமும் தேவை. இயேசுவின் மேலங்கியைத் தொட்ட பெண்ணின் செயல் எதைக் குறிக்கிறது? மார்க்கு 5:27 முதல் 28 வரை. பதில்: இயேசுவுடன் மறைமுகமாக தொடர்பு கொண்டாலும் குணமடைய முடியும் என்ற அவநம்பிக்கையான நம்பிக்கையை அது வெளிப்படுத்தியது. விளக்கம்: சடங்கு அல்லது உடல் ரீதியான தடைகளை பொருட்படுத்தாமல் உண்மையான விசுவாசம் இயேசுவின் வல்லமையுடன் இணைகிறது. இயேசு ஏற்கனவே அறிந்திருந்தும், என் ஆடைகளை தொட்டது யார் என்று ஏன் கேட்டார்? மார்க்கு 5:30. பதில்: அந்த பெண் தன் விசுவாசத்தை வெளிப்படையாக அறிவித்து, அவள் குணமடைந்ததற்கு சாட்சியமளிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். விளக்கம்: குணமடைதல் என்பது உடல் ரீதியானது மட்டுமல்ல, சமூக மற்றும் ஆன்மீக ரீதியான மீட்சியும் கூட. உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்று இயேசு என்ன சொல்கிறார்? மார்க்கு 5:34. பதில்: அவருடைய உடையில் மூடநம்பிக்கை அல்ல, அவர் மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கையே குணத்தைக் கொண்டு வந்தது. விளக்கம்: விசுவாசம் என்பது கடவுளின் சக்தி பாயும் வழி. எவீருவின் மகள் இறந்துவிட்டாள் என்றும், இனி இயேசுவை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் மக்கள் ஏன் சொன்னார்கள்? மார்க்கு 5:35. பதில்: அவர்கள் மரணத்தை இறுதியானதாகக் கண்டார்கள். விளக்கம்:
இது மனித வரம்பை வெளிப்படுத்துகிறது, எந்த சூழ்நிலையும் தனது அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது அல்ல என்பதை இயேசு காட்டுகிறார். இயேசு ஏன் பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானை மட்டும் தன்னுடன் உள்ளே அனுமதித்தார்? மார்க்கு 5:37. பதில்: அவரது மிகப்பெரிய அற்புதங்களைக் காண அவர் தனது நெருங்கிய சீடர்களை தேர்ந்தெடுத்தார். விளக்கம்: கடவுளின் வல்லமையுடன் நேரடி அனுபவங்கள் மூலம் நம்பிக்கை வலுவடைகிறது. குழந்தை இறக்கவில்லை, தூங்குகிறது என்று இயேசு ஏன் கூறினார்? மார்க்கு 5:39. பதில்: அவருடைய முன்னிலையில் மரணம் தற்காலிகமானது என்பதைக் காட்ட அவர் தூக்கம் என்பதை பயன்படுத்தினார். விளக்கம்: விசுவாசிகளுக்கு மரணம் முடிவு அல்ல, அது உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கும் தூக்கம் போன்றது. சிறுமியை வளர்த்த பிறகு இயேசு ஏன் இரகசியமாக இருக்க கட்டளையிட்டார்? மார்க்கு 5:43. பதில்: பரபரப்பு மற்றும் முன்கூட்டிய எதிர்ப்பை தவிர்க்க. விளக்கம்: இயேசுவின் அற்புதங்கள் கடவுளுடைய ராஜ்யத்தின் அடையாளங்களாக இருந்தன, பொழுதுபோக்கு அல்லது சுய விளம்பரம் அல்ல. அந்த பெண்ணுக்கு ஏதாவது சாப்பிட ஏதாவது கொடுக்கும்படி இயேசு ஏன் பெற்றோரிடம் கேட்டார்? மார்க்கு 5:43. பதில்: அவள் உண்மையிலேயே உயிருடன் இருக்கிறாள் என்பதை இது நிரூபித்தது, ஒரு தரிசனம் அல்லது பேய் அல்ல. விளக்கம்: இயேசு உடல் மற்றும் ஆன்மீக நல்வாழ்வில் அக்கறை காட்டுகிறார். மார்க்கு 5 இருந்து முக்கிய பாடங்கள். இயேசுவுக்கு தீய ஆவிகள், நோய் மற்றும் மரணம் மீது அதிகாரம் உண்டு. இரத்தப்போக்கு ஏற்பட்ட பெண்ணைப் போல உண்மையான நம்பிக்கை எளிமையானதாக இருந்தாலும் சக்தி வாய்ந்ததாக இருக்கலாம். பயம் அல்லது சுயநலத்திற்காக சமூகம் இயேசுவை நிராகரிக்கலாம். இயேசுவின் அற்புதங்கள் காட்சிக்காக அல்ல, மாறாக கடவுளின் ராஜ்யத்தை வெளிப்படுத்துவதற்காக. இயேசுவை பின்பற்றுவது என்பது அவர் நம்மை எங்கே வைக்கிறார் என்பதற்கான சாட்சியாக இருப்பதைக் குறிக்கிறது. மார்க்கு 5 படிப்பு வழிகாட்டி. அத்தியாயச் சுருக்கம். மார்க்கு 5 இயேசுவின் 3 சக்தி வாய்ந்த அற்புதங்களை பதிவு செய்கிறது. அவை தீமை, நோய் மற்றும் மரணம் ஆகியவற்றின் மீதும் அவருடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துகின்றன. கெரசேனஸில் பேய் பிடித்து மனிதனை குணப்படுத்துதல். வசனம் 1 முதல் 20 வரை. இயேசு ஒரு லேகியன் பேய்களை பன்றிகளுக்குள் துரத்தி ஆன்மீக சக்திகள் மீது தனது சக்தியைக் காட்டுகிறார். இரத்தப்போக்கு கொண்ட பெண்ணை குணப்படுத்துதல். வசனம் 25 முதல் 34 வரை. 12 ஆண்டுகளாக துன்பப்படும் ஒரு பெண் இயேசுவின் ஆடைகளைத் தொடுவதன் மூலம் குணமடைகிறாள். இது விசுவாசத்தின் சக்தியை வெளிப்படுத்துகிறது. யாயிரசின் மகளை எழுப்புதல். வசனம் 21 முதல் 43 வரை. இயேசு 12 வயது சிறுமியை மரித்தோரிலிருந்து எழுப்புகிறார், மரணத்தின் மீது தனது அதிகாரத்தை நிரூபிக்கிறார். இந்த அத்தியாயம் விசுவாசம், விடுதலை, மறுசீரமைப்பு மற்றும் கிறிஸ்துவின் ஒப்பிட முடியாத அதிகாரத்தை வலியுறுத்துகிறது.